வணக்கம் மக்களே, வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன விடயம் அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய நண்பரே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு முதுகில் குத்தின ஒரு சம்பவம் தொடர்பாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருவாங்க டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய ஆதரவாளர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பண்ணாமல் இந்த இப்படிப்பட்ட வீடியோக்களுக்கு வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க. நான் உங்கள் தோழன் ராதா. டாக்டரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமான அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அண்மையில் பல ஊழல்களை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு பின்னாடி சமூக ஊடகத்தில் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக கருத்து சொல்கின்ற தாங்கள்தான் அடுத்த கட்ட வடபகுதியினுடைய அரசியலை கொண்டு நடத்துகின்றவர்கள் அப்படி என்று சொல்லி சமூக ஊடகங்களில் பதிவு போடுகின்ற நிறைய பேர் செய்கின்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், டாக்டர் ஒவ்வொரு விதமான ஊழல்களை வெளியில் கொண்டு வருகின்ற போது ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொன்ன மக்கள் அல்லது இந்த சமூக ஊடக போராளிகள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இப்போ வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வெளியில் கொண்டு வராது, ஒவ்வொரு ஊழல்களையும் வெளிக்கொண்டு வருகின்ற பொழுது இப்போ வந்து தேவையில்லாமல் தாங்க வந்து காட்டி கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து விதைக்கிறாங்க. அவங்க தாங்களும் படுக்க மாட்டாங்க, தள்ளியும் படுக்க மாட்டாங்க. 2.5 வருஷம் டாக்டர் அர்ச்சுனா என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற நிறைய பேருக்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக சந்தோஷப்படணும். என்னென்னு சொன்னால், எங்களுடைய மக்களுக்கு நல்லது செய்கிறார் அப்படின்றதன் அடிப்படையில் தான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வேறு வழியும் இல்லை, ஊழல்வாதிகளை நிப்பாட்ட வேண்டிய இடத்துல சட்டத்தின் முன் நிப்பாட்டி அவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டிய கடப்பாடு ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிறது. அது வடபகுதியை பொறுத்தவரையில் வடபகுதியினுடைய மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அது ரஜீவனாக இருக்கலாம், அல்லது வந்து இளங்குமரனாக இருக்கலாம், அல்லது அமைச்சராக இருக்கலாம், அல்லது டாக்டர் பவானந்த ராஜாவாக இருக்கலாம். அவங்க செய்ய வேண்டிய வேலையை டாக்டர் ஒருவராக தனியொரு மனிதனாக நின்று செய்து கொண்டு நிற்கிறார். இது நிறைய அரசாங்க உத்தியோகத்தர்கள், அரசாங்க பணியில் இருக்கிறவர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனையை கொடுக்குறது. இது சம்பந்தம் நான் ஏற்கனவே உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கேன், வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்படியே இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அண்மை காலங்களாக இந்த அரசாங்க பணிகளில் இருக்கிறார்கள், அவர்களுடைய ஊழல்கள் சம்பந்தமாக வெளியில் ஒவ்வொன்றா கொண்டு வந்து இருக்கிறாரு. கொண்டு வருகிறது வந்து இப்போ நிறைய பேருக்கு அது பெரிய தலைவலியாக மாறி இருக்கு. என்னன்னு சொன்னால், இனி அடுத்தது எங்கட தலை உருளுமா, எங்களை பற்றி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பொது வழியில் அல்லது வந்து எங்கள் ஊழல் ஆணைக்குழுவிலையோ அல்லது வந்து பாராளுமன்றத்தில் எங்களோட பேர் வந்து அடிபடுமா, அடுத்த இந்த ஊழல்வாதி வரப்போகிறார். ஊழல் செய்த எல்லாருமே வந்து நெஞ்சுக்குள்ள பக்கு அடித்தபடி இருக்கிறோம். ஏன்னு சொன்னால், எல்லாருமே அந்தளவுக்கு வந்து என்னென்னு சொல்கிறது, ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு குற்றங்கள் வந்து ஒருவர் மீது இருக்கிறது. சரி, இந்த விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அதை விட இப்போ எங்களுடைய வட மாகாணத்தில் வந்து நேர்மை வாரம் போகிறது. இப்போ விழா காலமும் நேர்மை இல்லாமல் தான் ஒவ்வொருவரும் பணியாற்றி இருக்கிறார்களா அப்படின்ற சந்தேகமும் நிறைய பேரிடம் இருக்கின்ற ஒரு பொதுவான கேள்வி. என்னென்னு சொன்னால், இவ்வளவு காலம் நேர்மையாக இருந்திருந்தால் நேர்மை வாரம் அப்படின்ற ஒன்று தேவையில்லை. அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு நேர்மையானது ஒன்று தேவையில்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், நேர்மை வாரத்துக்கு சத்திய பிரமாணம் எடுக்கிற அந்த நேரத்தில் வந்து யாரோ ஒரு தனிநபரினுடைய காணி சம்பந்தமாக அந்த காணியினுடைய உறுதியை கள்ள உறுதி செய்கிறதுக்கோ என்னத்துக்கோ வந்து நீங்கள் 5 லட்சம் ரூபா தந்தால் காணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் சொல்லி போட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து சத்திய பிரமாணம் எடுத்தார் அப்படின்ற ஒரு கதையும் வந்து சமூக ஊடகங்களில் வந்திருக்கு. அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும்னு யோசிச்சு பாருங்க. வடமாகாண ஆளுநர் சத்தியபிரமாணம் செய்கிறார், நாங்கள் எல்லாரும் நேர்மை வாரம், நேர்மையானவர்கள், நேர்மையாக எங்களுடைய ஃபைலுகள், எங்களோட கோப்புகள் எல்லாமே சரியான முறையில் இருக்கும், மக்களுக்கு இன்முகத்தோடு சிரித்த முகத்தோடு முழு சேவையை நாங்கள் வழங்குவோம் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கின்ற போது இப்படியான சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக வேதனை அளிக்கிறது. என்ன சொன்னால், ஒரு ஆளுநர் அல்லது வடமாகாண ஆளுநர் அல்லது வடமாகாணத்தில் இருக்கின்ற
அரசாங்க உத்தியோகத்தர்கள் எல்லாரும் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லி சத்திய பிரமாணம் செய்கிற ஒரு வாரம் தான் நேர்மையாக இருக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறோம். அது வாழ்நாள் பூராவும் நேர்மையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலை. ஆக ஒரு வாரம் நாங்கள் நேர்மை வாரத்தை கடைப்பிடிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்ன நேரத்தையே இப்படி நடந்திருக்கு. இந்த சம்பவம் இப்படி இருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு விஷயத்துக்குள்ளே போவோம். என்னென்னு சொன்னால், ஒரு பாடசாலை அதிபர் ஒருவர் இடம் மாற்றம் மாறி போயிருக்கிறார். இடம் மாற்றம் மாறி போகின்ற பொழுது அவரும் ஏதோ அங்கே வந்து தில்லாலங்கடி வேலைகள் ஏதோ செஞ்சுருக்கிறாரு. இப்போ பாடசாலைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிசிடிவி கேமரா வந்து பூட்டி இருக்கு. அந்த சிசிடிவி கேமராவினுடைய பாஸ்வேர்டை கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சு கொண்டு நிற்கிறாராம் அந்த பாடசாலை அதிபர். அப்போ எங்கே ஊழல் இல்லை, எங்கே கள்ளத்தனம் இல்லை, எங்கே சரியான முறையில் யார் இருக்கிறாங்க? ஒரு பாடசாலை அப்படின்றது அடுத்த சந்ததிக்கு நாங்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கிய பயணத்துக்கான ஒரு அடிக்கல். அதுதான் பாடசாலை. அவங்க பாடசாலையில் படிப்பிக்கிற புத்தக பாடம் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ஒரு மாணவனுக்கு வந்து ஒழுக்கத்தில் இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறது பாடசாலை தலைமை பீடத்தில் இருக்கின்ற ஒரு அதிபர் வந்து இப்படி செய்கிறது அப்படின்றது வேலைக்குரிய ஒரு விஷயம். சரி, இப்படியே இருக்கட்டும். இது இந்த விஷயம் இப்படியே காய்ச்சி கொண்டு போனோம்னா இது நிறைய வழி. இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அவர்களுடைய இந்த கால மேலே ஒரு பகிர்வு பார்க்கக்கூடிய இருந்தது. அதாவது வந்து தன்னோடு சேர்ந்திருந்த ஒரு நண்பர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தனக்கு வந்து பார்த்தீங்கன்னால் தன்னை என்னன்னு சொல்கிறது, கூடாதவராக அல்லது தன்னை வந்து குற்றவாளியாக சொல்கிற மாதிரியான கருத்து தன்னோடு சேர்ந்திருந்த நண்பன் இப்படி கதைக்கிறது அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் தாங்கள் ஒன்றாகவே ஒரே ரூமில் இருந்தாங்களோ, ஒரே ரூமில் இருந்து ஒன்றா படிச்சினாங்களோ, ஒன்றா இருந்து யூனிவர்சிட்டி போய் வந்த நாங்கள் இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படியான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் துரோகம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் டாக்டர் ராமநாதனை பற்றி அவதூறு பரப்புறது. என்னதான் நாங்கள் பெரிய படித்தவர்களாக இருந்தாலும் சில பேருடைய சில குணங்களை மாற்ற முடியாது. சரி, ஒரு டாக்டர் நல்லா வந்துட்டார் அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்துட்டார், தங்களிடம் இனி கேள்வி கேட்க போகிறார். தாங்கள் அவர் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நாளைக்கு இன்னொரு அரசாங்கம் வந்து அவர் சுகாதார அமைச்சராக வந்தால் எங்களுடைய ஆட்டம் இன்னும் கூட ஆட்டம் காணும், இப்படி பயம். அப்போ சமூக ஊடகங்கள் இருந்து கொண்டு டாக்டர் ராமநாதன் அவங்க வந்து அவதூறு பரப்புறதை வந்து இப்போ வேறு ஆட்கள் செய்யலாம். இப்போ என்ன சொல்கிறது, அவருடைய ப்ரொஃபஷனல் இல்லாத ஆட்கள் அல்லது வந்து அவரை என்னென்னு சொல்கிறது எதிரியாக நிறைய பேர் பார்க்கலாம். ஆனால் தன்னோட சேர்ந்திருந்த நண்பர் ஒருவர் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வந்து எதிரியாக பார்க்குறது அல்ல அவருக்கு வந்து அவதூறான கருத்துக்களை பகிர்கிறது அப்படின்றது உண்மையில ஒரு கவலையான விஷயம். இப்படி ஒரு சிலர் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து போகுது. இதில் மாதிரி இப்படி இருக்கிற ஒரு சிலர் தான் இந்த டாக்டர் வந்து எவ்வளவு நல்லா செஞ்சாலும் இப்படி ஒரு சிலர் பரப்புகின்ற போலியான பரப்புரைகள் சமூக ஊடகங்களில் வந்து பரப்புரைகள் இதனால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமநாதன் அவர்கள் அவர் ஏதோ செய்கின்ற நடவடிக்கைகள் சம்பந்தமாக எந்த ஒரு வழக்கு தாக்கலோ அல்லது அவர் மீது நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி அங்கே வைத்தியசாலை இருக்கின்ற யாரோ சொல்லியிருக்காங்க, டாக்டர் நீங்கள் அவருடைய உங்களோட நண்பர்ன்றதுக்காக நீங்கள் அவரை கண்டுகொள்ளாமல் விட்டுட்டீங்களா அப்படி என்று சொல்லி எல்லாம் கேட்டுதாகும். அதுக்கப்புறமா இப்போ டாக்டர் ரெண்டே காலையில் சொல்லியிருந்தார், நான் அவர் மீது நடவடிக்கைகள் பேசாமல் இருக்கிறேன்றதுக்காக வேண்டி நான் பேசாமல் இருக்கல, ஆனால் என்னென்னு சொல்கிறது அவருடைய ஏதாவது சந்தர்ப்பம் இருக்கின்ற இடத்துல வந்து நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கிறேன். சரி, அது அப்படி இருக்கட்டும். ஆனால் என்னதான் பொறாமப்படலாம், நீங்கள் இப்போ இவ்வளவுதான் நீங்கள் வைத்தறிச்சல் படலாம், ஆனால் ஒரு நல்ல நண்பராக இருக்கிற நீங்கள் அது ஒருவர் வளர்ந்துட்டான்னு சொன்னால் அவனை குத்தி முறிச்சு கீழே அனுப்பணும்னு நினைக்கிறது மேலே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இப்போ ஒரு சமுதாயத்தில் கடவுளுக்கு அடுத்ததாக வந்து பார்க்குறது இந்த லோயர் மேரையும் வைத்திய டாக்டர் மேரையும் தான் அநேகமான சனம் வந்து நம்புது. ஏன்னு சொன்னால் எங்களை வந்து அடுத்தது வந்து பாதுகாக்கிறது வந்து வைத்தியர்கள் அதே மாதிரி லோயர்கள்னு சொல்லி. ஆனால் அவங்களே வந்து அவங்களுக்குள்ளேயே போட்டி. இப்போ இவர்கள் இப்படி ஒரு வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் இப்படி ஒரு போட்டியோடு செயற்படுறவர்கள் நாளைக்கு மக்களுக்கு எப்படி நல்லா செய்வார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க இயலாது. உள்ளுக்க வேலை செய்கிற மற்ற வைத்தியத்துறையில் இருக்கிறவர்களுக்கு வந்து நல்லா செய்வாங்களா அப்படின்னு சொல்லியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது.
ஒரு நண்பனையே முதுகுல குத்துறது அல்லது கேவலப்படுத்துறது, அவரை பற்றி கேவலமான தகவல்களை முதல் வெளியிறார் அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க அவர் என்ன மனநிலையால் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இப்போ டாக்டரை இங்கே வந்து எல்லாரும் பைத்தியங்கள் அப்படின்னு சொல்லிடம்னு சொன்னால் இப்படி படித்த என்ன சொல்கிறது படித்த முட்டாளுகள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியானவர்கள் செய்கின்ற இந்த விதமான வேலைகளால் தான் இந்த கல்விமான்கள் ஒரு சில கல்விமான்களுக்கும் கெட்ட பேர் வருது. இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் சொன்னோம்னால் எங்களையும் வந்து தான் சொல்லுவாங்க. ஆக ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, எதுதான் என்னதான் இருந்தாலும் டாக்டரனுடைய வளர்ச்சி நிறைய பேருக்கு பெரிய ஒரு பொறாமையாக இருக்கிறது. அடுத்த கட்டம் எங்கள்ட தலை உருளுமான்ற பயத்திலேயே வந்து டாக்டரை குத்தி முறித்து வீட்டுக்கு அனுப்பிடணும்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கணும். வடிவேலு சொன்ன மாதிரி தான் சொல்லணும், இது நடக்காது ராஜா நடக்காது அப்படின்ற மாதிரி. நீங்கள் என்ன தான் தலைகளான் என்றாலும் எந்த விஷயம் வந்து நடக்காது. அவருக்கு வந்து நல்லது நடக்கும், நல்லது செய்வார். பொறுத்திருப்போம், காத்திருப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். நன்றி.